ஈக்விட்டி சேவிங்ஸ் ஃபண்ட் இருக்குது. ஒரு 65% ஈக்விட்டியில் இருக்கும். பேலன்ஸ் வந்து ஒரு ஃபிக்ஸ்டு ஸ்டெபிளைஸான இதில் இருக்கும். அப்போ எனக்கு நான் ரொம்ப ரிஸ்க் எடுக்க மாட்டேன். எனக்கு ஒரு கார் வாங்க எனக்கு ஒரு 2 வருஷம் தான் இருக்குது ம், ம். அப்படின்னு நீங்கள் மணி வச்சுருக்கீங்கன்னா இந்த மாதிரி ஈக்விட்டி சேவிங்ஸ் ஃபண்டில் பார்க் பண்ணிக்கலாம். ஸோ ஓகே. ஈக்விட்டி 6% இருக்க 65% இருக்கனால உங்கள் மணி க்ரோ ஆகிறதுக்கும் சான்சஸ் இருக்குது. ஒரு 45 வந்து ஃபிக்ஸ்டு இன்கமில் இருக்கனால அது உங்களுக்கு ஒரு இது. அதே போல் பார்த்தீங்கன்னா கன்சர்வேட்டிவ் ஹைப்ரிட் ஃபண்ட்ஸ் அது வந்து ஒரு 10 to 25% தான் ஈக்விட்டியில் வச்சுருப்பாங்க. மீதி எல்லாமே வந்து ஒரு ஃபிக்ஸ்டு இன்கமில் வச்சுருக்கனால இது எல்லாமே உங்களுக்கு நான் சொன்னது எல்லாமே ஷார்ட் டியூரேஷன். இதை தாண்டி உங்களுக்கு வந்து அல்ட்ரா ஷார்ட் டேர்ம் ஃபண்டு, மணி மார்க்கெட் ஃபண்ட் இது எல்லாமே நீங்கள் ஷார்ட் டியூரேஷனில் வச்சு ஒரு 3 மந்த்ஸ்லேருந்து ஒரு வித்தின் 5 இயர்ஸ்க்குள்ளே நீங்கள் வச்சுக்கலாம். இதெல்லாம் உங்களுக்கு ஹார்ட்லி பார்த்தீங்கன்னா ஒரு கன்சர்வேட்டிவ் ஹைப்ரிட்ஸில் 9 to 11% ரிட்டர்ன்ஸ் தரும். அது போதுமே. ஸோ நான் ஒரு ஷார்ட் பீரியடில் நான் யூட்டிலைஸ் பண்ண போகிறேன்னா நீங்கள் ஹை வாலட்டிலிட்டி இருக்க மார்க்கெட்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு பதிலாக இந்த மாதிரியான ஸ்ட்ராட்டஜிஸை நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். அப்போ உங்களுக்கு மார்க்கெட்டோட இம்பேக்ட் ரொம்ப பெருசாக இருக்காது. யங்ஸ்டர்ஸ் வந்து இந்த மாதிரி நான் மொபைல் வாங்குகிறேன், இல்லை பைக் வாங்குகிறேன், கார் வாங்குகிறேன், இதுக்கெலாம் வந்து இந்த மாதிரி ஸ்ட்ராட்டஜி நீங்கள் யூஸ் பண்ணி என்ஜாய் பண்ணிக்கலாம்.